அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரைட், இப்போ அந்த இரண்டாவது விஷயத்தை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்களுடைய கொள்கை என்னவா இருக்கு அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த அப்பாயின்மெண்ட்ல இந்த 3 பேர் கொண்ட குழு, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேர் கொண்ட பேனல் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும், டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜனநாயகமே அழிந்து விடும் இப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை. 23 சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான புதியதாக ஒரு சட்டம் கொண்டு வரும் வரைக்கும், ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளிசிட்டான சட்டம் இல்லை. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி சிஜேஐ, பிரைம் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த பேனல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்த பிறகு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பேர் கொண்ட குழு, அதில் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுகின்ற இன்னொரு கேபினெட் மினிஸ்டர் இருப்பார், அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க இருப்பாங்க. இந்த 3 பேர் கொண்ட குழு தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படுகின்றது. இப்போ அந்த சட்டத்தை எதிர்த்து தான் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட பல பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கின்றது. திருப்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உள்ளதுன்னு. எந்த இடத்துலையும் இது தீர்ப்புக்கு எதிராக இல்லை. ஒருவேளை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக இருந்ததுன்னு சொன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு கூட இவங்க ஆர்கியூ பண்ணிருக்கலாம். அதை இவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, இது வரைக்கும் சிஇசி அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு சட்டம் இல்லை. டில் சச் டைம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும் வரைக்கும் இந்த சிஜேஐ இவங்க இருக்கிற பேனல் இதுதான் கோர்ட்டோட தீர்ப்பு. பாஜக பார்த்தாங்க, சரி ரைட்டு, சட்டம் கொண்டு வரைக்கும் தானே, அப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அப்போ இனிமேல் இதுதான் பேனல் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்திருக்கின்றது. பட் நாம் ரெக்கார்டிங் போகிற நேரத்தில் கிடைத்த செய்தி என்னன்னா, சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னாடி அப்பியர் ஆக வேண்டியதாக இருக்குது, அதனால் இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கணும் போது பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு, இல்லை இத்தனை லா ஆஃபீஸர் இருக்காங்க, அதுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் கவுண்டர் கொடுத்துருக்காரு. சரி சார், சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கும்போது அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா, சீஃப் ஜஸ்டிஸை யாரும் ரீப்ளேஸ் பண்ணலை. தட் வாஸ் ஒன்லி எ டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். ஆர்டிக்கல் 370 விஷயத்தில் அது ஒரு இடைக்கால நடவடிக்கை அப்படின்னு சொன்னதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலேயே டில் சச் டைம் சச் அ லா இஸ் மேட், அப்போதான் இந்த சிஜேஐ பேனல் அப்படின்றது. சொல்லப்போனால் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இங்கே சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவர்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்த செய்தியை பாருங்க, சோனியா காந்தி இவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணார். எப்படிங்க, பிரைம் மினிஸ்டருக்கே அந்த பவர் இல்லை, யூபிஏ சேர்பர்சன் ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணிட்டு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, இங்கே வாங்க நவீன் சாவ்லா தான் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு. இது எந்த நடைமுறையில்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவர் கூட கேட்டது கிடையாது. அப்புறம் தானே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது, அந்த பேனலில் சேர்க்கறது. டிஎன் சேஷனை யாருங்க அப்பாயிண்ட் பண்ண? பிரதம மந்திரி தானே. எப்படி எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசனை பண்ணாங்களா? இந்த பேனலில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உட்காந்திங்கனாரா? ஒன்றும் கிடையாதுல்ல. அவர் இருக்கும்போது இன்னும் 2 இணை கமிஷனர்கள் ஆர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணது யாரு? நரசிம்மராவ் தாங்க. அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பூட்டிக்கின்னு உள்ளே உக்காந்துக்கின்னு இதெல்லாம் ஒரு கூத்து நடந்தது. அப்புறம் கோர்ட்டில் நோ அந்த அப்பாயின்மெண்ட் இன் ஆர்டர் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாரா, இல்லை எதிர்கட்சி தலைவர் இருந்தா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்க இஷ்டப்படி யாருக்கு ஒன்றா பதவி கொடுப்பாங்க, என்ன ஒன்றா பண்ணுவாங்க, யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு ஆட்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் நாங்கள் வருவோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஜனங்க ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு நியமனம் பண்ணுறாங்கல்ல, இதில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தானே நியமனம் பண்ணுறாங்க. அப்போ அங்கேயும் அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜு, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் இருக்க பேனல் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு காங்கிரஸ் தயாரா? இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஆட்சியில் இருக்க மாநிலங்கள், இந்த புள்ளி கூட்டணி ஆட்சியில் இருக்க மாநிலங்கள் அங்கே இந்த மாதிரி நடைமுறையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு புள்ளி கூட்டணி தலைவர்கள் தயாரா? எப்படிங்க? பஞ்சாயத்து தேர்தல்லாம் யார் நடத்துறது?
உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரி, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா, இன்றைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கின்றார் சஞ்சீவ் கன்னா அவர்கள். சொல்லப்போனால் அவரும் சேர்ந்த பேனல் தான் எலெக்ஷன் கமிஷனரை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியுடைய வாதம். இதில் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று சொல்லிடுறாரு, என்னங்க மிட் நைட்டில் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து சரியே இல்லை, கோர்ட்டில் நாளைக்கு வந்து விசாரணைக்கு வருது அந்த கேஸு, அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணீங்களே அப்படின்னு. அப்போ நான் ஒன்று கேட்கவா, இவருடைய அந்த எம்பி பதவியை ரத்து பண்ணி இவருக்கு வந்து அந்த தண்டனை கொடுத்து அதுக்கப்புறமா அப்பீல் போயிட்டு அதை நிறுத்தி வச்சு அந்த கேஸ் ஒன்றும் நடந்துருக்குது இல்லை, அதுக்குள்ளே என்னத்துக்கு அவசரம் மறுபடியும் எம்பி எலெக்ஷனில் வந்து நிற்கிறீங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு வந்து எதிர்க்கட்சி தலைவராக வரீங்க? ஜட்ஜ்மெண்ட் வரட்டமே. நீங்க எதிர்கட்சி தலைவரா பதவி ஏத்துக்கல அப்படின்னா நாடே ஸ்தம்பிச்சு போயிட போதா? வேற யாருக்காவது அந்த பதவி கொடுத்துட்டு போங்க, தீர்ப்பு வரட்டங்க, நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு நான் பதவி ஏற்றுக்கிறேன் சொல்ல வேண்டியதானே. இங்க மட்டும் சொல்றீங்க கேஸ் பெண்டிங்ல இருக்குது, அதனால வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. புரியுதுங்களா லாஜிக்கு? அப்ப எந்த அளவுக்கு பதவி வெறி இருக்குது ராகுலுக்கு அப்படின்னு புரியுதா? சரி, இவங்களுடைய பாஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சஞ்சீவ் கன்னா அவர்கள் இன்றைய சீஃப் ஜஸ்டிஸ், இவருடைய அங்கிள்னு சொல்லாமா? ஆமாம், ஹன்ஸ்ராஜ் கன்னா அப்படின்னு. அவரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர். சீஃப் ஜஸ்டிஸ் பதவிக்கு அவர் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் he was overlooked. யார் வந்து அந்த மாதிரி அவரை சூப்பர்சீட் பண்ணி இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார். எதுக்காக அப்படின்னா 1976 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகின்றது. அதாவது ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா அப்படின்னு. எதை பற்றி அப்படின்னா அந்த பர்சனல் லிபர்ட்டி அது இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் கர்டைல் பண்ணலாம், இதெல்லாம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றது அரசு தரப்பு வாதம். 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இதை விசாரிக்கின்றது. 4 நீதிபதிகள் ஆமாமா அந்த அரசாங்கம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரி அவங்க வந்து இந்த பர்சனல் லிபர்ட்டியே வந்து நிறுத்தி வைக்கலாம், அதாவது எந்த விதமான விசாரணையோ இல்லை எதுவுமோ இல்லாமல் யாரை ஒன்றா நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம். இந்த மிசா கால கொடுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஞாபகம் வருதா? அதே தான் இது. சரி, இந்த 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் 4 பேர் வந்து ஆமாம் இது சரின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இது தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட், டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அவர்தான் ஹன்ஸ்ராஜ் கன்னா. இது 76 வந்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஆட்சி பறிபோவதற்கு முன்னாடி அந்த சீஃப் ஜஸ்டிஸ் பதவி காலி ஆகின்றது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்றாங்க, இவரை விட ஜூனியராக இருந்த ஒருத்தரை, இவர் தான் வந்து நார்மலாக சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்க வேண்டியது, ஆனால் ஹெச்எம் பெக் அப்படின்றவரை சீஃப் ஜஸ்டிஸ் பதவியில் நியமனம் செய்கிறார். அதன் பிறகு ஹன்ஸ்ராஜ் கன்னா அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா செய்கிறார். அன்னைக்கு வந்து பர்சனல் லிபர்ட்டியை அரசாங்கம் நினைத்தால் கர்டைல் பண்ண முடியும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த 4 பேர், ஜஸ்டிஸ் ஏஎன் ரே, ஹெச்எம் பெக், இவர் தான் வந்து பின்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆறாரு, ஹன்ஸ்ராஜ் கன்னா ஓவர்லுக் பண்ணி. சந்திரசூட் அன்றைக்கு இருந்தவர், பிஎன் பகவதி, இந்த 4 ஜட்ஜுகள் தான் அரசாங்கத்தின் ஆர்குமெண்டோட ஒத்து போகின்றார்கள். ஆச்சரியம் என்னன்னா 2008 தனது 95வது வயதில் காலமாகிறார் ஹன்ஸ்ராஜ் கன்னா. அவர் இறந்து சில வருடங்கள் கழித்த பிறகு புட்டுசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கில் இதே உச்ச நீதிமன்றம் அந்த பழைய தீர்ப்பை வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. இல்ல அந்த மாதிரியான உரிமைகள் கிடையாது, கர்டைல் பண்ண முடியாது அப்படின்னு. அவர் மறைவுக்கு பிறகு அன்னைக்கு அவர் எழுதினார் 76 அந்த மாதிரிலாம் கர்டைல் பண்ணக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மாற்றப்படுகின்றது பாருங்க. அவருடைய ஃபேமிலியில் வந்தவர் தான் இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கின்ற சஞ்சீவ் கன்னா அவர்கள். இவ்வளோலாம் பண்ண காங்கிரஸ் கட்சி நமக்கு பாடம் எடுக்கிறாங்க, டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும், கன்சென்சஸில் வரணும் அப்படின்னு. என்ன கன்சென்சஸ்? சரிங்க, 3 பேர் இருக்கீங்க, 3 பேருக்குமே வந்து ஒத்து வரல, 3 பேருமே வந்து ஒரு ஒருமித்தகத்துக்கு வர முடியவில்லை. என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த சிஇசி அப்பாயின்மெண்ட்டு, அந்த சிபிசி எல்லாத்துலேயும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லின்னுக்கிறாங்களே, இந்த ஜட்ஜுகளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களே, அதில் வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை எதிர்கட்சி தலைவரோ இருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகள் தானே யாரை ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படிங்க அவங்க அப்பாயின்மெண்ட்டில்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. ஆனா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க ஒரு சில பதவிகளுக்கு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணணும்னா அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் வந்துருவாங்கன்னா இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலையே. இதை பத்தி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்பாரா? இன்னைக்கு இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறதுலயே உருப்படியான ஒரு சிஸ்டம் அப்படின்னா அது கொலிஜியம் சிஸ்டம்னு தான் நான் சொல்லுவேன். அதுல சில குறைகள் இருக்கலாம், ஆனா மற்ற சிஸ்டத்துல இருக்க குறைகளை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் சொல்வேன். ஏன்னா பிரதம மந்திரிகள் அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சா, ஓ எங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் குத்தியா, உனக்கு பதவி கிடையாது அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்ண மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அதனால தான் நான் சொல்றேன், கொலிஜியம் சிஸ்டம் குறைகள்னு சொன்னாலுமே அது கண்டினியூ ஆகட்டும். ஆனால் அதே சமயத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி எந்த அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னாலும் அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸோடைய அப்ரூவல் வேணும், அவர் பேனலில் வேணும்னா அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் இதுதான் ஜனநாயகத்துக்கு எதிரான நடைமுறை. அது சரி, காங்கிரஸ் கட்சிக்கு என்னைக்கு ஜனநாயகம் பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அது உண்மைதான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.